வெல்கம் பேக் டு தமிழ் வாய்ஸ் டேல்ஸ். நான் படித்து ரசித்த அழகான கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு வரீங்க. தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. என் கணவர் கார்த்திக் வெளிநாடு செல்ல தயாராகி கொண்டிருந்தார். நான் அவசரமாக அவர் உடைமைகளை அடுக்கிக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு பொருளையும் அடுக்கும் போதும் என் கண்கள் தானாகவே அழுதன. அவர் என்னை விட்டு கடல் கடந்து செல்லப் போகிறார் என்ற நினைப்பே என் நெஞ்சை அடைத்தது. என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் நான் தவித்து கொண்டிருந்தேன். அப்போது என் மாமியார் மகாலட்சுமி அறைக்குள் நுழைந்தார். நான் அழுது கொண்டிருப்பதை கண்டதும் ஒரு முறை என்னை முறைத்து பார்த்துவிட்டு, வெளியே உன் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் என்று கூறி என் கணவரை அறைக்கு வெளியே அனுப்பினார். கார்த்திக் வெளியே சென்றதும் என் மாமியார் வேகமாக என் அருகில் வந்து என் கையை பிடித்து பலமாக உலுக்கினார். என் மகன் முன்னாடி ஏன் இப்படி அழுது சீன் போடுகிறாய்? அவனது பயணத்தை ஏன் இவ்வளவு கடினமாக்குகிறாய்? வெளிநாட்டு பயணம் என்றாலே பெரிய விஷயம். நீ அழுது அவனை தடுக்க பார்க்கிறாயா? அவன் உனக்காகவும் எதிர்காலத்தில் பிறக்கப் போகும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் தானே இவ்வளவு பெரிய முடிவை எடுத்திருக்கிறான். நீ அவனுக்கு ஊக்கமளிக்க வேண்டுமே தவிர இப்படி அழுது அவன் மனதை ஏன் கலைக்கிறாய் என்று கோபமாக கத்தினார். அவர் என் கணவரின் சூட்கேஸை பறித்து சரிபார்த்துவிட்டு, இனிமேல் உன்னை அழுது கொண்டு பார்த்தால் அவ்வளவுதான் என்று மிரட்டிவிட்டு சென்றார். அவர் திட்டியதில் நான் மௌனமாகிவிட்டேன். நிஜம்தான், நான் இப்படி அழுது கொண்டிருந்தால் கார்த்திக் மனமுடைந்து போவார். அதனால் கண்களை துடைத்து கொண்டேன். சிறிது நேரம் கழித்து கார்த்திக் உள்ளே வந்தார். பேக் செய்யப்பட்டிருப்பதைக் கண்டு அவர் நிம்மதியடைந்தார். என்னை அணைத்து கொண்டு, கவலைப்படாதே மீனாட்சி, சீக்கிரம் வந்துவிடுவேன். உன்னை பிரிந்திருப்பது எனக்கு கஷ்டம்தான் என்று ஆறுதல் கூறினார். அவர் வார்த்தைகளை கேட்டதும் என் கண்கள் மீண்டும் கலங்கின. கடிகாரம் காலை 11 மணியை காட்டியது. மதியம் 3 மணிக்கு விமானம் என்றாலும் 11 மணிக்கே அவர் கிளம்ப வேண்டும். நானும் விமான நிலையம் செல்ல ஆசைப்பட்டேன். ஆனால் என் மாமியார், எல்லாரும் அங்கே போக வேண்டிய அவசியமில்லை, சந்திரன் மட்டும் கார்த்திகை விட்டுட்டு வரட்டும் என்று கூறிவிட்டார். மாமியாரின் பேச்சுக்கு மறுபேச்சு பேச யாருக்கும் துணிவில்லை. கார்த்திக் தன் தாய் மற்றும் சகோதரிகளிடம் விடைபெற்று புறப்பட்டார். கடைசியாக என்னை பார்த்தார். அவருடைய கண்களிலும் ஈரம் ததும்பியது. பிரிவின் துயர் தாங்க முடியாமல் அறியாமலேயே என் கண்களில் இருந்து நீர் வழியத் தொடங்கியது. அது தவிர்க்க முடியாததாக இருந்தது. எங்களுடையது நிச்சயித்த திருமணம்தான். ஆனால் கடந்த 6 மாதங்களில் அவர் என் உயிராகவே மாறிவிட்டார். கார்த்திக்கும் என்னை பிரிய விருப்பமில்லை. ஆனால் போதிய கல்வி இல்லாததால் இங்கேயே நல்ல வேலை கிடைக்கவில்லை. வீட்டு செலவுகளை சமாளிக்க கூட முடியாமல் தான் அவர் வெளிநாடு செல்ல முடிவெடுத்தார். விதிவசத்தால் அவருக்கு நல்ல வேலையும் விசாவும் கிடைத்தது. கார்த்திக் என்னை மெல்ல அணைத்து, நல்லா பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு வீட்டின் வாசலை தாண்டினார். நான் கதவருகே நின்று அழுது கொண்டே இருந்தேன். அவர் எப்போது மீண்டும் வருவார் என்று தெரியவில்லை. அவர் கண்ணில் மறைந்ததும் என் மாமியார் மீண்டும் என் அருகில் வந்து கைப்பிடித்து அறைக்குள் இழுத்து சென்று கதவை சாத்தினார். சற்று மான உணர்வோடு இரு மீனாட்சி. உன் நாத்தனார் முன்னாடி இப்படி அழுது அவசகுணம் செய்யாதே. உன் கண்ணீராலேயே அவன் பயணம் கெட்டுவிடப் போகிறது. நான் கஷ்டப்பட்டு வழி அனுப்பி கொண்டிருக்கிறேன். நீ என்னவென்றால் இப்படி புலம்புகிறாய்? நீ இந்த வீட்டிற்கு வந்த பிறகுதான் எல்லா கஷ்டமும் வந்தது. நீதான் இந்த வீட்டிற்கு துரதிர்ஷ்டமே. இனிமேல் உன் அழுகை என் கண்ணில் படக்கூடாது. உன் கணவன் உனக்காகத்தான் கஷ்டப்படுகிறான். இனிமேல் இந்த வீட்டின் பொறுப்பை நீதான் கவனிக்க வேண்டும் என்று ஆக்ரோஷமாக பேசிவிட்டு சென்றார். அவர் சென்றதும் நான் கட்டிலில் அமர்ந்து தேம்பி தேம்பி அழுதேன். ஒரு பெண்ணிற்கு தன் கணவனை பிரிவது என்பது உயிர் பிரிவது போன்றது. அவர் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்க்கவே பயமாக இருந்தது. இரவில் அவர் தாமதமாக வந்தால் கூட நான் தூங்காமல் காத்திருப்பேன். இப்போது அவர் எப்போது வருவார் என்றே தெரியாத ஒரு நிலை. அவர் முடிந்தவரை சீக்கிரம் விடுமுறை எடுத்து வந்துவிடுகிறேன் என்று சொன்னார். ஆனால் வெளிநாடு சென்றவர்கள் இவ்வளவு எளிதில் வரமாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். இப்படி நினைத்து நினைத்தே அழுது கொண்டிருந்ததில் நான் அப்படியே உறங்கி போய்விட்டேன். கண் விழித்து பார்த்தபோது மாலை 6 மணி ஆகியிருந்தது. பதறிக்கொண்டு எழுந்தேன்.
கார்த்திக்கின் விமானம் கிளம்பி சென்றிருக்கும். சந்திரன் அவரை பத்திரமாக போய் சேர்த்தாரா என்று கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு வெளியே வந்தேன். என் மாமியார் கடிகாரத்தையும் என்னையும் ஒருவித கோபத்தோடு பார்த்து கொண்டிருந்தார். என்ன ராணி போல தூங்கிக் கொண்டிருக்கிறாயா? கணவன் சென்றதுமே இப்படி சோம்பேறி ஆகிவிட்டாயா? மாலை 6 மணி ஆகிவிட்டது. இப்போது நிலைமை இப்படியென்றால் கார்த்திக் போன பிறகு நீ என்ன செய்ய போகிறாயோ? வாயில் வெற்றிலையை மென்று கொண்டே மகாலட்சுமி மிகவும் கடுமையான தொனியில் என்னை தாக்கி பேசினார். நான் கண்களை தாழ்த்தி கொண்டேன். அம்மா, நேற்று இரவு முழுவதும் பேக்கிங் வேலையிலேயே நேரம் போனதே தெரியவில்லை. அதனால்தான் களைப்பில் தூங்கிவிட்டேன். சந்திரன் அண்ணா வந்துவிட்டாரா? கார்த்திக்கின் விமானம் கிளம்பிவிட்டதா என்று கேட்டேன். மகாலட்சுமி ஒரு ஏளனமான சிரிப்பை உதிர்த்துவிட்டு, கார்த்திக்கை தொந்தரவு செய்யாதே, அவனை நிம்மதியாக வேலை செய்யவிடு, ஃபோன் செய்து அவன் வாழ்க்கையை நரகமாக்காதே என்றார். பிறகு அவர் என் உடையை பார்த்து, இந்த சிவப்பு நிற துப்பட்டா எதற்கு? உன் கணவன் ஊரில் இல்லாத போது எதற்காக இவ்வளவு அலங்காரம்? போய் சாம்பல் நிறத்திலோ அல்லது வெள்ளை கருப்பு நிறத்திலோ உடை அணிந்து கொள். நீ இப்படி தயாராகி கொண்டு திரிந்தால் வெளியாட்கள் உன்னை என்ன நினைப்பார்கள்? வீட்டில் உன் நாத்தனார் மட்டும் இல்லை, உன் கொழுந்தன் சந்திரனும் இருக்கிறான். அவன் மனைவி அவனை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். அவனும் தனிமையில் கஷ்டப்படுகிறான். கொஞ்சமாவது நாகரிகம் வேண்டாமா என்றார். அவர் பேசிய வார்த்தைகள் எனக்கு அதிர்ச்சியை தந்தன. நான் கைம்பெண் ஒன்றும் இல்லையே, பிறகு ஏன் இந்த உடை கட்டுப்பாடு? சந்திரன் அண்ணனை பொறுத்தவரை அவர் எப்போதும் தன் வேலையிலேயே இருப்பார். நான் அவரை அண்ணனாகவே பார்த்தேன். அவரும் என்னை மரியாதையுடன் தான் பார்த்தார். ஆனால் இதை என்னால் மாமியார் மகாலட்சுமியிடம் சொல்ல முடியவில்லை. கார்த்திக் கிளம்பும்போது அம்மாவின் பேச்சை மதித்து நட, அவர்கள் சொல்லும் அனைத்தையும் செய் என்று சத்தியம் வாங்கி கொண்டிருந்தார். அதனால் நான் அமைதியாக கீழ்ப்படிந்தேன். அறைக்கு திரும்பிய போது மனம் பாரமாக இருந்தது. கருப்பு நிற துப்பட்டாவை எடுத்தபோது என் கண்கள் கலங்கின. கார்த்திக்குக்கு இந்த நிறம் மிகவும் பிடிக்கும். என் அம்மா புதிதாக திருமணமாகியிருக்கிறது, பளிச்சென்று நிறங்களை அணி என்று சொல்வார். கார்த்திக்கும் நீ இந்த கருப்பு நிறத்தில் தேவதையாக இருக்கிறாய் என்று புகழ்வார். இன்று அதே உடை. ஆனால் என் அழகை பாராட்ட கார்த்திக் இல்லை. திடீரென்று மகாலட்சுமியின் குரல் கேட்டு நான் திடுக்கிட்டேன். வீட்டின் வேலைகளெல்லாம் என் தலைமேல் விழுந்திருந்தது. கலைமணிக்கு தேர்வு வருவதால் அவளுக்கும் எந்த வேலையும் கிடையாது. மூத்த நாத்தனார் செல்வி வந்திருந்ததால் அடுப்பங்கரை எப்போதும் பரபரப்பாகவே இருக்கும். நான் ஒரு வேலையாள் போல வேலைகளை தொடங்கினேன். பாத்திரங்கள், துணிகள், சுத்தம் என அனைத்தும் என் கைவசம் வந்தது. இரவு 1 மணியை கடந்த பிறகுதான் நான் வேலையை முடித்தேன். உடல் களைப்பால் துடித்தது. உள்ளுக்குள் கோபமும் எரிச்சலும் கொதித்தன. எனக்கு அழுகையும் வந்தது. அதே சமயம் கோபமும் கொதித்தது. இனி நான் இங்கே இருக்கப் போவதில்லை என்று மனதில் உறுதி எடுத்துக்கொண்டேன். கார்த்திக் இல்லாத இந்த வீட்டில் நான் தங்கியிருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இவர்கள் எல்லோரும் என்னை ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரி போலதான் நடத்துகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். கலைமணிக்கு தேர்வு இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் என் மாமியார் மகாலட்சுமி கொஞ்சம் உதவி இருக்கலாம் அல்லவா? கார்த்திக் சென்ற முதல் நாளே இந்த வீட்டின் மீதான பிடிப்பு எனக்கு அருந்து போனது. என் பிறந்த வீட்டிற்கு சென்று விடலாமா என்று ஒருபுறம் மனம் அலைப்பாய, மறுபுறம் நான் இல்லாத போது என் வீட்டையும் அம்மாவையும் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கார்த்திக்கிடம் செய்த சத்தியம் என்னை தடுத்து நிறுத்தியது. விடிய விடிய இந்த சிந்தனையிலேயே தூக்கம் வராமல் தவித்தேன். காலையில் எழுந்தபோது தலை பாரமாக இருந்தது. இரவு முழுவதும் தூங்காததால் கடுமையான தலைவலி, காய்ச்சல் போல இருந்தது. என் பிறந்த வீட்டிற்கு செல்ல இதுதான் சரியான காரணம் என்று தோன்றியது. நான் கட்டிலில் தலைப்பிடித்து அமர்ந்திருப்பதை பார்த்த மகாலட்சுமி, என்ன ஆச்சு மீனாட்சி, ஏன் இப்படி தலைப்பிடித்து உட்கார்ந்திருக்கிறாய் என்று கேட்டார். நான் தலைவலிக்கவும் காய்ச்சலாகவும் இருக்கிறதம்மா, மனம் பாரமாக இருக்கிறது. சில நாட்கள் என் பிறந்த வீட்டிற்கு சென்று வரட்டுமா என்று கேட்டேன். இது ஒரு தற்காலிக தப்பித்தலுக்கான வழி என்று நினைத்தேன். கார்த்திக் இல்லாத இந்த வீட்டில் மகாலட்சுமி என்னை எப்படி நடத்துவார் என்பது எனக்கு தெரிந்திருந்தது. ஆனால் மகாலட்சுமி இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சாதாரண காய்ச்சல்தான்,
மாலைக்குள் சரியாகிவிடும். சரியாகவில்லை என்றால் டாக்டரிடம் அழைத்து செல்கிறேன் என்று சாதாரணமாக கூறிவிட்டார். நான் விடாமல், இல்லை அம்மா, நான் என் அம்மா அப்பாவை பார்க்க வேண்டும். என் மனபாரம் குறையலாம். பிறந்த வீட்டிற்கு போய் ரொம்ப நாள் ஆகிவிட்டது என்றேன். என் பேச்சை கேட்டு அவர் புருவத்தை உயர்த்தி, ஏன் உன் மனதுக்கு என்ன அவ்வளவு பாரம்? நாங்கள் என்ன உன்னை கொடுமைப்படுத்தி விட்டோமா என்று என்னை கேலி செய்தார். பிறகு தன் கடந்த காலத்தை பற்றி பேசத் தொடங்கினார். உன் மாமனார் வெளிநாட்டில் இருந்தபோது நான் சின்னஞ்சிறு குழந்தைகளுடன் இந்த வீட்டில் தனியாகத்தான் இருந்தேன். அப்போது எனக்கும் துணையாக யாரும் இல்லை, மாமியாரும் இல்லை. நானேதான் குழந்தைகளை வளர்த்தேன், வீட்டை பார்த்தேன், கடைத்தெருவுக்கு சென்று சாமான்களும் வாங்கினேன். உனக்கு நான் இருக்கிறேன், சக்தி இருக்கிறான், உன்னோடு பேச நாத்தனார் இருக்கிறாள். ஏதோ உன் கணவன் உன்னை ஒரு பாலைவனத்தில் ஆதரவின்றி விற்று சென்றது போல கவலைப்படுகிறாயே. மேலும் அவர், நீதான் கார்த்திக்கிடம் பேச உன் அம்மா அப்பாவை 2 மணி நேரம் வரச் சொன்னாய். அங்கேயே அமர்ந்து பேசிக்கொண்டேதானே இருந்தாய். பிறகு என்ன பேசப் போகிறாய்? உன் கணவன் போன பிறகு இங்கேயே இருந்து பழகு. இதுதான் உன் உண்மையான வீடு என்று தோளை தட்டி கொடுத்து கட்டிலில் அமர வைத்தார். நான் வேறு வழியின்றி அமர்ந்தேன். அவர், அசையாமல் இரு, உன் தலைவலியை இப்போதே சரி செய்கிறேன் என்று கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்றார். சிறிது நேரத்தில் அவர் ஒரு நீல நிற பாட்டிலுடன் வந்தார். இப்போது படு என்றார். என் மாமியாருக்கு டாக்டர்களை விட வைத்தியர்களின் மீதுதான் நம்பிக்கை அதிகம். இப்போது என்ன விபரீதம் நடக்கப் போகிறதோ என்று பயந்து கண்களை மூடிக்கொண்டேன். அவர் அந்த பாட்டிலில் இருந்து ஒரு வகை எண்ணெயை எடுத்து என் தலையில் தேய்க்க ஆரம்பித்தார். அந்த எண்ணெய் ஏதோ அமிலம் ஊற்றியது போல என் உச்சந்தலையை எரிக்கத் தொடங்கியது. இதை 1 வாரம் தேய்த்தால் தலைவலி இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். என் கணவர் வெளிநாட்டில் இருந்தபோது எனக்கும் இப்படித்தான் தலைவலி வரும். அப்போது நான் இதை பயன்படுத்துவேன். என் மாமியாரும் இதைத்தான் தேய்த்தார் என்று சொல்லிக்கொண்டே அவர் அழுத்தி தேய்த்தார். நான் வலியால் துடித்தேன். என் தலைமுடியெல்லாம் கையில் வந்துவிடுமோ என்று பயந்தேன். ஒருவேளை பிறந்த வீட்டிற்கு செல்ல அனுமதி கிடைக்காதது மட்டுமல்லாமல் இந்த தண்டனையும் எனக்கு கிடைத்ததோ? 1/2 மணி நேரம் அவர் தேய்த்து முடித்த பிறகு கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்ததும் அங்கே ஒரு பெண் நின்று கொண்டிருந்தார். அவர் மகாலட்சுமியின் தோழி குணசுந்தரி. திருமணத்திற்கு பிறகு தினமும் அவரை நான் பார்த்து வருகிறேன். மகாலட்சுமியை கண்டதும் அவர் முகம் மலர்ந்தது. வா குணசுந்தரி, உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு, என் மருமகளுக்கு தலைவலி அதிகமாக இருந்தது. நான் தலைக்கு எண்ணெய் தேய்த்து கட்டிவிட்டேன். இப்போது சரியாகிவிட்டாள் என்று பெருமையாக சொன்னார். நான் திகைத்து போனேன். ஏன் இதை வெளியில் சொல்ல வேண்டும்? ஒருவேளை தான் எவ்வளவு அக்கறையான மாமியார் என்று காட்டிக்கொள்ளவா? அல்லது வேறு ஏதாவது காரணமா? குழப்பத்துடன் அறைக்கு திரும்பினேன். சிறிது நேரம் கழித்து அவர்களுக்காக தேநீர் போட்டு எடுத்து சென்றேன். ஆனால் அந்த தேநீரை சுவாசித்தாலே எனக்கு குமட்டி கொண்டு வந்தது. உடனே அறைக்கு சென்று படுத்து கொண்டேன். தலை சுற்றியது. எரிச்சல் அதிகமாக இருந்தது. சீக்கிரமே நான் ஆழ்ந்த உறக்கத்திற்கு மூழ்கிவிட்டேன். இரவு 8 மணிக்கு எழுந்தபோது வீடே அமைதியாக இருந்தது. மகாலட்சுமியே சமைத்து முடித்து வைத்திருந்தார். என்னை கூப்பிட்டு சாப்பிட சொன்னார். ஆனால் அந்த எண்ணெயின் வாசனையோ அல்லது அந்த மருந்து வாசனையோ உணவின் சுவையையே மாறியது போல இருந்தது. ஏதோ கசப்புத்தன்மையுடன் இருந்தது. சாப்பிட்டுவிட்டு அறைக்கு சென்றேன். வழக்கமாக இரவு நேரத்தில் என்னை தன் கால்களை அழுத்த சொல்வதோ அல்லது மீண்டும் தேநீர் போட சொல்வதோ மகாலட்சுமியின் வழக்கம். அன்று அவர், நீ போய் நிம்மதியாக தூங்கு என்று அன்பாக சொன்னது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தது. அந்த எண்ணெய் தேய்த்தது முதல் எல்லாம் ஏதோ ஒரு மாயை போல நடக்கிறது. அங்கேதான் எனக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என் அலமாரியை திறந்தால் கார்த்திக்கு பிடித்தமான அடர் நிற ஆடைகள் எதுவுமே இல்லை. அனைத்தும் மறைந்து போயிருந்தன. அங்கிருந்த அனைத்தும் வெளிர் நிற ஆடைகளாகவே இருந்தன. பயத்துடன் மகாலட்சுமியை கேட்டதற்கு, அடர் நிற ஆடைகள் உனக்கு தேவையில்லை. அலமாரியை சுத்தம் செய்தபோது நானே அவற்றை ஸ்டோர் ரூமில் எடுத்து வைத்துவிட்டேன் என்று சாதாரணமாக கூறினார். இவ்வளவு நாளும் வீட்டை தொடாதவர் இப்போது என் துணிகளில் ஏன் இவ்வளவு அக்கறை? ஏதோ ஒன்று முட்டிக்கொண்டிருந்தது. அடுத்த நாள் காலை எழுந்தபோது என் உடல் மிகவும் சோர்ந்து போயிருந்தது. எழுந்து நடப்பதே கடினமாக இருந்தது. அம்மா, அந்த எண்ணெய் என் உடல்நிலையை மேலும் மோசமாக்கிவிட்டது.
என்னால் எழுந்து நடக்கவே முடியவில்லை என்றேன். ஆனால் மகாலட்சுமி சிரித்துக்கொண்டே, அது அப்படித்தான் இருக்கும் மகளே. இந்த எண்ணெய் வேலை செய்ய 7 முதல் 8 நாட்கள் ஆகும். தொடக்கத்தில் இப்படித்தான் இருக்கும். போக போக உன் தலைவலி இருந்த இடமே தெரியாமல் மறைந்துவிடும் என்றார். கார்த்திக் என் ஃபோன் அழைப்பு இல்லாதது வேறு கவலையை தந்தது. என் மாமியார் சொன்னது உண்மைதானா? அல்லது என் உடல்நிலை மோசமடைவதற்கு இந்த எண்ணெய் தான் காரணமா? எனக்கு சந்தேகம் வலுத்தது. மேலும் என் தலைமுடியெல்லாம் அந்த எண்ணெயால் உதிர்ந்து விடுமோ என்ற பயம் தொற்றிக்கொண்டது. கார்த்திக்கின் நினைவுகள் வாட்ட இந்த எண்ணெயை தேய்ப்பதை தவிர்க்க ஏதாவது ஒரு வழியை யோசிக்க வேண்டும் என்று நினைத்தேன். என் மாமியாரிடமிருந்து தப்பிக்க நான் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறேன் என்பதை சிந்தித்து கொண்டே கட்டிலில் சாய்ந்தேன். அந்த எண்ணெய் பாட்டிலை யாருக்கும் தெரியாமல் வீட்டின் முற்றத்தில் இருந்த செடிகளுக்கு பின்னால் மறைத்து வைத்தேன். அன்று மாலை என் மாமியார் வெளியில் சென்றிருந்த நேரத்தில் நான் இதை செய்தேன். என்னை பொறுத்தவரை அது ஒரு தற்காலிக தீர்வுதான். அவர் மீண்டும் என் தலையில் அந்த எரிச்சலூட்டும் எண்ணெயை தேய்க்க முயற்சித்தால் எனக்கு அது பிடிக்கவில்லை என்று வெளிப்படையாக சொல்லிவிடலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அன்று இரவு நடந்த விஷயங்கள் என்னை உலுக்கிவிட்டன. என் மாமியார் வீட்டிற்கு வந்ததும் அந்த எண்ணெய் பாட்டிலை காணாமல் பைத்தியம் பிடித்தவள் போல தேட ஆரம்பித்தார். என்னையும் தன் அறைக்கு அழைத்து, எங்கே அந்த பாட்டில், நீதானே எடுத்தாய் என்று அதட்டினார். அவர் கத்தி கூச்சலிட்டு கலைமணியை அழைத்து அவளை திட்டி வீட்டை தலைகீழாக புரட்டிய விதம் என்னை அதிர வைத்தது. என் தலைவலிக்காக இவ்வளவு துடிப்பவர் என் கணவர் கார்த்திக் இருக்கும்போது ஒருமுறை கூட என் உடல்நலனை பற்றி கேட்டதில்லை. இன்று கார்த்திக் இல்லாத நேரத்தில் இவ்வளவு தீவிரமாக ஒரு எண்ணெய் பாட்டிலுக்காக அவர் துடிப்பது எனக்குள் சந்தேகத்தை விதைத்தது. அவர் அந்த எண்ணெயில் தேடி தேடி சோர்ந்து போயிருந்தார். என் தலைவலி உண்மையில் மாயமாகிவிட்டதாகவே எனக்கு தோன்றியது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு தலைவலி இருந்ததே ஒரு நாடகம்தான். 3 நாட்களாக நான் கார்த்திக்கை பற்றிய எந்த தகவலும் இன்றி இருந்தேன். கார்த்திக் ஃபோன் செய்ததாக என் மாமியார் சொல்லும் தகவல்களை மட்டும் நம்பியிருக்க வேண்டியிருந்தது. அன்று இரவு நான் தூங்க சென்றபோது என் மாமியார் என் அறைக்கு வெளியே வந்து கதவை பூட்டி தாழ்பால் போட்டார். இதுதான் எல்லாவற்றையும் விட பெரிய அதிர்ச்சி. ஒரு மருமகளை வீட்டிற்குள் பூட்டி வைப்பது எதற்காக? தூக்கம் வராததால் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தேன். இருட்டில் ஏதோ சில உருவங்கள், அந்நிய மனிதர்கள் ஏதோ ஒரு பெரிய பாரமான பொருளை தரையில் இழுத்து செல்வது போல தெரிந்தது. அங்கே என் மாமியார் அவர்களுடன் ஏதோ ரகசியமாக பேசி கொண்டிருந்தார். அந்த பொருளை அவர்கள் எங்கே கொண்டு சென்றார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. என் மனதில் பயம் தொற்றிக்கொண்டது. மறுநாள் காலை நான் எழுந்து பார்த்தபோது என் உடல்நிலை முன்பை விட நன்றாக இருந்தது. என் மாமியார் என்னை பார்த்து, இரவு நன்றாக தூங்கினாயா என்று விசாரித்தார். நான் ஆம் அம்மா, நன்றாக தூங்கினேன் என்று சொன்னேன். அவர் என் கண்களை ஊடுருவி பார்த்தார். பிறகு உன் உடல்நிலை இன்னும் சரியாகவில்லை. நான் இன்று உன்னை குணசுந்தரியின் அம்மா கமலாவிடம் அழைத்து செல்கிறேன். அவர் சிறந்த வைத்தியர். அவரிடம் சென்றால் உன் கவலைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்றார். எனக்கு தெரியும், அந்த குணசுந்தரியின் அம்மா ஒரு சாதாரண சித்த வைத்தியர் அல்ல. அவர் ஒரு மர்மமான ஆள். எனக்கு எந்த நோயும் இல்லாத போது அவரிடம் நான் ஏன் செல்ல வேண்டும்? வேண்டாம் அம்மா, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். எந்த மருந்தும் எனக்கு தேவையில்லை என்று மறுத்தேன். ஆனால் என் மாமியாரின் முகம் மாறியது. உனக்கு என்ன தெரியும்? நீ சரியாக இருக்கிறாயா இல்லையா என்பதை நான் முடிவு செய்வேன் என்று. மாலை தயாராக இரு, நாம் அங்கு செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவருடைய குரலில் இருந்த அதிகாரம் என்னை மிரட்டியது. ஏதோ ஒரு சூழ்ச்சி பின்னணியில் நடப்பது போல எனக்கு தோன்றியது. அவர் என்னை முறைத்த விதம் ஒரு மாமியாரின் பார்வையாக இல்லை, ஒரு வேட்டையாடியின் பார்வையாக இருந்தது. மாமியார் மகாலட்சுமி என்னை பார்த்து, என்னுடன் வாக்குவாதம் செய்யாதே. மீறினால் இப்போதே உன் கணவருக்கு ஃபோன் செய்து நீ என் பேச்சை கேட்கவில்லை என்று சொல்லிவிடுவேன். நான் உன் நன்மைக்காகத்தானே சொல்கிறேன். நீ உடல்நிலை சரியில்லாமல் போனால் ஊர் மக்கள் என் மகனை பழிப்பார்கள். ஏன் மருமகளை சரியாக பராமரிக்கவில்லை என்று என்னை குறை கூறுவார்கள். நான் உன் நல்லதுக்குத்தான் சொல்கிறேன். ஆனால் நீதான் என்னை கெட்டவளாக்க பார்க்கிறாய் என்று மிகவும் தந்திரமாக பேசினார். அந்த வார்த்தைகள் என்னை நிலைகுலைய வைத்தன.
கார்த்திக் தன் தாயை பற்றி ஒரு வார்த்தை தவறாக சொன்னாலும் பொறுத்து கொள்ள மாட்டான் என்று எனக்கு தெரியும். திருமணமான ஆரம்ப நாட்களிலேயே மாமியார் மகாலட்சுமியின் ஒரு செயலை நான் எதிர்த்தபோது கார்த்திக் என்னிடம் ஒரு வாரம் பேசாமல் இருந்து என்னை என் பிறந்த வீட்டிற்கு அனுப்பிவிடுவேன் என்று மிரட்டியிருந்தான். அவனுக்கு அவன் தாய்தான் உலகம். அந்த பலவீனத்தை தான் மகாலட்சுமி எனக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்தினார். வேறு வழியின்றி மனதுக்குள் 1000 கேள்விகளுடன் நான் தலையசைத்தேன். நாங்கள் குணசுந்தரியின் அம்மாவிடம் சென்றோம். அவர் பெயர் மட்டும்தான் வைத்தியர். உண்மையில் அவர் ஒரு தந்திரமான பெண்மணி. அந்த நீல நிற பாட்டிலை மாமியார் மகாலட்சுமி வாங்கி கொண்டு திரும்பிய போது அவர் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை இருந்தது. வீடு திரும்பியதும் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இனி இந்த நஞ்சு என் தலையில் படக்கூடாது. அவர் இல்லாத சமயம் பார்த்து அந்த பாட்டிலில் இருந்த எண்ணெயை கொட்டிவிட்டு அதற்கு பதிலாக தேங்காய் எண்ணெயில் சிறிதளவு கருப்பு மையை கலந்து அதே பாட்டிலில் நிரப்பி வைத்து விட்டேன். இரவு வழக்கம் போல அவர் என் தலையில் மசாஜ் செய்தார். நான் தந்திரமாக அந்த போலியான எண்ணெயை ஏற்றுக்கொண்டேன். அன்று இரவு நான் நிம்மதியாக உறங்கினேன். என் உடல் சோர்ந்து போகவில்லை. அந்த எண்ணெய் தான் என் உடல்நிலையை கெடுத்து கொண்டிருக்கிறது என்பது உறுதியானது. நள்ளிரவில் மீண்டும் அதே சத்தம் கேட்டது. அன்று கதவு பூட்டப்படவில்லை. மெல்ல எழுந்து வெளியே வந்தேன். மகாலட்சுமி அறையிலிருந்துதான் சத்தம் வந்தது. கதவை மெல்ல திறந்து உள்ளே பார்த்த எனக்கு இதயம் நின்றுவிட்டது போல இருந்தது. அங்கே 2 மர்ம மனிதர்கள் முகத்தை மறைத்தபடி நின்று கொண்டிருந்தனர். மகாலட்சுமி என் திருமணத்தின் போது என் பெற்றோர் கொடுத்த அந்த பாத்திரங்கள் மற்றும் சீர்வரிசை பொருட்களை அவர்களிடம் கொடுத்து கொண்டிருந்தார். என் துணிகள், என் பாத்திரங்கள் மற்றும் ஸ்டோர் ரூமில் இருந்த அந்த பொருட்கள் என அனைத்தும் எங்கே சென்றன என்று இப்போதுதான் புரிந்தது. அவர் மெல்ல மெல்ல என் உடைமைகளை விற்று கொண்டிருந்தார். என் கணவர் கார்த்திக் இல்லாத நேரத்தில் இந்த வீட்டை, என் உரிமைகளை அவர் சூறையாடி கொண்டிருந்தார். கோபம் தலைக்கேற நான் முன்னே அடி எடுத்து வைத்தேன். அம்மா, இவர்கள் யார்? என் சீர்வரிசை பாத்திரங்கள் எங்கே போகின்றன என்று கத்தினேன். மகாலட்சுமி அதிர்ச்சியில் உறைந்து போய் என்னை பார்த்தார். என் சீர்வரிசை பாத்திரங்களை ஏன் இவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் என்று நான் கத்தியதும் மகாலட்சுமியின் முகம் சுருங்கியது. பயத்தில் அவர் தடுமாறினார். தூங்கப்போ என்று சொன்னேன் அல்லவா, ஏன் வெளியே வந்தாய் என்று தன் தவறை மறைக்க என் மீது கோபத்தை கொட்டினார். அவர் இப்படி சத்தமாக கத்தியதும் அந்த அந்நியர் மனிதர்கள் பயந்து போய் அங்கிருந்து ஓடிவிட்டனர். சத்தம் கேட்டு என் கொழுந்தன் சக்தி ஓடி வந்தான். அங்கே நடப்பதை பார்த்ததும், அண்ணி, என்ன நடக்கிறது இங்கே என்று கேட்டான். மகாலட்சுமி உண்மையை சொல்லவிடாமல் உடனே தன் நாடகத்தை ஆரம்பித்தார். கார்த்திக் வெளிநாடு சென்றதும் இவளுக்கு தலைக்கணம் ஏறிவிட்டது. என்னை தன் வேலைக்காரி போல நடத்துகிறாள். பாவம், இரவு நேரத்தில் நான் தூங்காமல் இருக்க வேண்டும் என்று என்னை தொந்தரவு செய்கிறாள். இந்த வயதில் நான் இவளுக்கு பணிவிடை செய்ய வேண்டுமா என்று பொலபொலவென அழுதார். அவர் அழுவதை பார்த்ததும், சக்தி, கார்த்திக் வெளிநாட்டில் கஷ்டப்படுகிறான், இங்கே நீங்கள் இப்படி செய்கிறீர்களா என்று என் மீது கோபப்பட்டான். அவன் தன் தாயை அணைத்து கொண்டு, அம்மா, கவலைப்படாதீர்கள், நான் கார்த்திக்கிடம் பேசுகிறேன், அவன் இதை கவனித்துக் கொள்வான் என்றான். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கார்த்திக்குடன் எனக்கு பேச அனுமதி கூட இல்லை. அதற்குள் இவர்கள் என்னை பற்றி அவனிடம் என்னவெல்லாம் சொல்லப் போகிறார்களோ. சக்தியிடம் உண்மையை சொல்ல முயன்றேன். சக்தி, அம்மா சொல்வது பொய் என்று நான் ஆரம்பிக்கும் முன்பே அவன் என்னை தடுத்தான். அண்ணி, அறைக்கு செல்லுங்கள். உங்களை கார்த்திக்கின் மனைவி என்ற மரியாதையோடு பார்க்கிறேன். என் அம்மாவை வேலைக்காரி என்று நினைக்கும் அளவுக்கு துணிச்சல் வேண்டாம். இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் என்று கடுமையாக பேசி என்னை என் அறைக்கு அனுப்பினான். என் மனம் கொதித்தது. மகாலட்சுமி என்ன செய்கிறார் என்பது எனக்கு புரிகிறது. ஆனால் அதை தடுக்க என்னால் முடியவில்லை. அன்று இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. மறுநாள் காலை சக்தி வேலைக்கு சென்றதும் நான் மாமியார் மகாலட்சுமியின் அறைக்கு சென்றேன். அம்மா, உண்மையை சொல்லுங்கள். என் சீர்பொருட்களை எல்லாம் எங்கே கொடுத்தீர்கள்? இல்லையென்றால் என் பெற்றோரை அழைத்து வருவேன். அவர்கள் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த பொருட்களை இப்படி பிச்சை எடுப்பவர்களிடம் கொடுப்பதை என்னால் சகித்து கொள்ள முடியாது என்று உறுதியாக கூறினேன். மகாலட்சுமி பயந்து போனார். என் பெற்றோரிடம் இந்த விவகாரம் செல்வது அவருக்கு பிடிக்கவில்லை. கலைமணிக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அவளுக்கு கொடுக்கத்தான் இந்த ஏற்பாடு செய்தேன் என்று தயங்கி தயங்கி ஒப்புக்கொண்டார். ஆனால் எனக்கு தெரியும் அது பொய் என்று.
நாத்தனார் கலைமணி மீது எனக்கு அன்புதான். அவர் என்னிடம் உண்மையை சொல்லியிருந்தால் நானே கொடுத்திருப்பேன். ஆனால் மகாலட்சுமி ஏன் என்னிடம் மறைக்க வேண்டும்? நான் அவரிடம் கேள்வி கேட்க கோபமடைந்த மகாலட்சுமி, நான் உன்னை திருத்துவேன். என் மகனின் வீட்டையும் வாழ்வையும் நீ சீரழிக்கிறாய். இரவு நேரத்தில் அந்நிய ஆண்களுடன் பேசுகிறாய் என்று உன் கணவரிடம் சொல்லி உன் வாழ்க்கையை நாசமாக்குவேன். நீ ஒரு கற்பு தவறிய பெண் என்று கூறே பேச வைப்பேன் என்று விஷம் கக்கும் வார்த்தைகளால் மிரட்டினார். அவர் சொன்ன அந்த அசிங்கமான வார்த்தைகள் என் காதில் விழுந்ததும் நான் அதிர்ந்து போனேன். ஒரு மாமியார் இவ்வளவு கீழ்த்தரமான குற்றச்சாட்டை தன் மருமகள் மீது சுமத்துவாளா? மாமியார் மகாலட்சுமி என்னை பார்த்து வஞ்சகமாக சிரித்தார். உன் அப்பாவை அழைத்து வர வேண்டுமா? கூப்பிடு. என் மகன் போன பிறகு உன்னால் உன் கட்டுப்பாட்டை இழக்க முடியாமல் அந்நிய ஆண்களுடன் தொடர்பில் இருக்கிறாய் என்று உன் பெற்றோரிடமே சொல்லப் போகிறேன். கார்த்திக்கிடம் நான் தான் பேசுவேன். அவனது அம்மாவிடம் நீ எதிர்த்து பேசுகிறாய் என்று கத்தினார். எனக்கு நிலை குலைந்தது. கார்த்திக் தன் தாயை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேச மாட்டார் என்பது எனக்கு தெரியும். என் உயிரான கார்த்திக் தன் தாயின் சொல்லை தட்டமாட்டார். அவரை என்னிடமிருந்து பிரிக்க மகாலட்சுமி இந்த சூழ்ச்சி போதுமானதாக இருந்தது. ஆனாலும் அன்று நான் ஒரு முடிவெடுத்தேன். என்னை கொடுமைப்படுத்தலாம், என் சீர்வரிசை பொருட்களை திருடலாம், ஆனால் என் கற்பின் மீது பழி போடுவதை என்னால் சகித்து கொள்ள முடியாது. கார்த்திக்கு உண்மையை சொல்லியே தீருவேன் என்று உறுதியாக இருந்தேன். மகாலட்சுமி தந்திரமாக கார்த்திக்கு ஃபோன் செய்து நான் இல்லாத போது ஆண்களுடன் பேசுகிறேன் என்று அடுக்கடுக்கான பொய்களை கூறி கார்த்திக்கின் காதில் விஷத்தை ஊற்றினார். என் கணவன் தொலைபேசியில் குதித்து கொண்டிருப்பது எனக்கு கேட்டது. நான் போனை பிடுங்கி உண்மையை சொல்ல முயன்றேன். ஆனால் கார்த்திக், அம்மா பற்றி நீ எதுவும் பேசாதே, உன்னுடன் நான் பிறகு பேசுகிறேன் என்று கத்தி கதவை சாத்துவது போல போனை வைத்தார். என் இதயம் நொறுங்கியது. மறுநாள் கார்த்திக்கின் ஃபோன் வந்தது. அவர் என்னிடம் வருத்தப்படுவார் அல்லது என் தரப்பு நியாயத்தை கேட்பார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் பேசிய வார்த்தைகள் இடியென என் காதில் விழுந்தது. நான் வெளிநாடு சென்றதும் என் நம்பிக்கையை நீ துரோகம் செய்துவிட்டாய். உன் ஒழுக்கத்தை இழந்துவிட்டாய். எனக்கு இனி நீ தேவையில்லை. அடுத்தவன் சாப்பிட்டதை நான் சாப்பிட நான் ஒன்றும் கேவலமானவன் இல்லை என்று கூறி என்னை விவாகரத்து செய்துவிட்டார். நான் அவருக்கு புரிய வைக்க எவ்வளவு முயற்சி செய்தேன். ஆனால் அவர் அதை புரிந்து கொள்ளும் மனநிலையில் இல்லை. நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். ஒரு ஆண் தன் தாயின் பேச்சை மட்டும் கேட்டு இத்தனை காலம் வாழ்ந்த தன் மனைவியின் குணத்தை கூட அறியாமல் இப்படி முடிவெடுப்பாரா? என் உலகம் இருண்டு போனது. மாமியார் மகாலட்சுமி என் நகைகள், சீர்வரிசை என அனைத்தையும் பிடுங்கிக் கொண்டு என்னை வீட்டை விட்டு துரத்தினார். கண்ணீரோடு என் பெற்றோர் வீட்டிற்கு சென்றேன். அங்கே மகாலட்சுமியின் சதிவலை அங்கேயும் பரவியிருந்தது. கணவன் வெளிநாட்டில் இருக்கும்போது இவள் வழி தவறி நடந்ததால்தான் கணவன் விவாகரத்து கொடுத்து விட்டார் என்ற செய்தி ஊர் முழுக்க பரவியிருந்தது. என் பெற்றோர் என்னை நம்பினாலும் சமூகம் என்னை ஏளனமாக பார்த்தது. எதுவும் இல்லாத வெறும் கைகளுடன் அவமானத்தின் சுமையுடன் நான் என் வீட்டிற்குள் நுழைந்தேன். என் பெற்றோர் அவருடைய அவதூறு பேச்சுகளையும் நம்பவில்லை. அவர்கள் என் தலையை வருடி எப்போதும் என் பக்கமே இருப்பதாக உறுதியளித்தனர். நான் என் தனிமை காலத்தை மிகுந்த வேதனையுடன் கழித்தேன். அனைவரிடமும் பேசுவதை நிறுத்திவிட்டு அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்தேன். எப்போதும் அழுது கொண்டே இருந்தேன். அந்த காலம் முடிந்ததும் ஒரு நாள் அம்மா என்னிடம் வந்து, உன் அப்பா உன்னை பற்றி மிகவும் கவலைப்படுகிறார். நீ இன்னும் இளமையாகவும் அழகாகவும் இருக்கிறாய். உனக்காக நல்ல வரன்கள் வருகின்றது. உனது வாழ்க்கையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றார். நான் தலைகுனிந்து அழுதேன். கார்த்திக்கை மறப்பது அத்தனை எளிதான காரியமல்ல. ஆனால் என்னை இவ்வளவு அன்புடன் வளர்த்து தங்கள் சக்திக்கு மீறி எனக்கு திருமணம் செய்து வைத்த என் பெற்றோரை இந்த வயதில் நான் வருத்தப்பட விரும்பவில்லை. அதனால் நீங்கள் யாருடன் வேண்டுமானாலும் என் திருமணத்தை நிச்சயங்கள், எனக்கு மறுப்பு ஏதுமில்லை என்று சொன்னேன். என் பெற்றோரின் மகிழ்ச்சிக்காக நான் எடுத்த அந்த முடிவுக்கு கிடைத்த பலன் ஒரு மிகச்சிறந்த படித்த மனிதருடன் என் திருமணம் நடந்தது. அவர் பணம் சம்பாதிக்க வெளிநாடு செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஊர் மக்கள் பேசிய அவதூறுகளை பொருட்படுத்தாமல் என் மீது முழுமையான அன்பும் நம்பிக்கையும் வைத்து என்னை ஏற்றுக்கொண்டார். இந்த இரண்டாம் திருமணம் என் பார்வையை மாற்றியது. ஆண்களின் மீது இருந்த கசப்பு நீங்கி மீண்டும் அவர்களின் மீதான மரியாதையை நான் உணர்ந்தேன். என் கணவர் என்னை சுற்றி பார்க்க வெளிநாடு அழைத்து சென்றார்.
என் வாழ்க்கை முழுமையடைந்ததாக உணர்ந்தேன். கடந்த காலத்தை பற்றி சிந்திப்பதையே நிறுத்திவிட்டேன். என் மாமியார் எனக்கு ஏன் அப்படி செய்தார்? அதனால் அவருக்கு என்ன கிடைத்தது என்பதையெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஒரு நாள் என் முன்னாள் கணவர் வீட்டுக்கு அருகில் வசிப்பவர் ஒருவரை சந்தித்தேன். பேச்சினூடே என் முன்னாள் மாமியாரை பற்றி கேட்டேன். அவர்களின் நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது என்றார். நான் அதிர்ந்து போய் ஏன் என்று கேட்டேன். கார்த்திக் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்த பிறகு மாமியாரின் நிலைமை மோசமானது என்று அவர் சொன்னார். கார்த்திக் திரும்பியதும் அவருக்கு திருமணம் செய்து வைத்தனர். அந்த பெண்ணின் பெயர் சந்திரா. அவர் மிக பெரிய பணக்கார வீட்டு பெண். வந்த நாளிலிருந்தே மாமியாரை அடக்கி வைத்திருக்கிறார். சந்திரா அழகாகவும் செல்வாக்கு மிக்கவளாகவும் இருந்ததால் மாமியாரால் அவளை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவளது தந்தை கார்த்திக்குக்கு இங்கேயே ஒரு தொழிலை அமைத்து கொடுத்து விட்டார். எனவே அவர் வெளிநாடு செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. மாமியார் என்னிடம் எப்படி நடந்து கொண்டாரோ அதேபோல் சந்திராவிடமும் நடக்க முயன்றார். ஆனால் சந்திரா அவரை கையும் களவுமாக பிடித்து கார்த்திக்கின் முன்னாலேயே அவரின் உண்மை முகத்தை கிழித்தார். என் மாமியார் திருடும் பழக்கம் கொண்டவர். மருமகள்களின் பொருட்களை திருடி தன் மகளுக்கு கொடுப்பார். பெரிய மகளின் விஷயத்திலும் இதையே செய்தார். ஆனால் சந்திரா இப்போது அவரை அடக்கி வைத்திருக்கிறார். சந்திராவின் விருப்பம் இருந்தால்தான் அவருக்கு உணவு கிடைக்கும், இல்லையென்றால் பட்டினிதான். அவர் மருமகளுக்கு அடிமை போல வாழ்கிறார் என்றார். அவர் செய்த பாவத்திற்கு இதுதான் தண்டனை. மேலும் அந்த பெண் சொன்னார், என் மாமியார் அந்த குணசுந்தரியின் அம்மா மூலம் ஒரு குறிப்பிட்ட மருந்தை செய்து அதைத்தான் என்னை தூங்க வைக்க எண்ணெயில் கலந்து தடவினாராம். நான் நாள் முழுவதும் தூங்குவதாகவும் வீட்டை கவனிக்கவில்லை என்றும் கார்த்திக்கிடம் பொய் சொல்ல இது ஒரு திட்டமிட்ட சதி. ஆனால் இப்போது கார்த்திக்கு தன் தாயின் உண்மையான குணம் தெரிந்துவிட்டது. தங்களுக்குள் ஏற்பட்ட இந்த மாற்றம் கார்த்திக்கு தன் தாயின் மீது இருந்த குருட்டு நம்பிக்கையை உடைத்திருக்கக்கூடும். இப்போது நான் என் கணவர் துரைசிங்கத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் புதிய மாமியார் மிக நல்லவர். என்னை மகளாகவே நடத்துகிறார். மாமியார் மருமகள் உறவு என்பது சமத்துவத்தின் அடிப்படையில் அமைய வேண்டியது. இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால்தான் அந்த உறவு இனிமையாக இருக்கும். நீதியும் நேர்மையும் தான் ஒரு உறவின் அடிப்படை என்பதை நான் இப்போது உணர்கிறேன். கதை பிடித்திருந்தால் பகிருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.